அனைவருக்கும் வணக்கம். தமிழர் திருநாள் இந்த ஆண்டின் மிகச்சிறப்பாக தொடங்கியிருக்கிறது. தமிழர் திருநாளில் முதல் நாட்களிலிருந்தே அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் என 3 ஊர்களில் மட்டுமில்லாமல் தமிழகம் முழுக்க பெரும்பாலான ஊர்களில் நாம ஏறுதழுவுதல் விளையாட்டை மிகச்சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்கோம். இந்த விளையாட்டு என்று சொல்லும் போதுதான் சமீபத்தில் தை 3ஆம் நாள் திருப்பரங்குன்றம் குடைவரை கோயில் அருகில் மதுரையில் தமிழ் பயில் என்ற பெயரில் இயங்குகிற சூழலியல் சார்ந்த தமிழ் அமைப்புகள் நிறைய இருக்காங்க. ஆனா சூழலியல் சார்ந்து, மண் சார்ந்து, தாவரங்கள் சார்ந்து, இயற்கை சார்ந்து தமிழோடு இணைத்து பயணிக்கிற அமைப்புனா மிக குறைவு. மதுரையில் அப்படி முதன்மையாக இருக்கிற அமைப்பு தமிழ் பயில். அதன் ஒருங்கிணைப்பாளராக அன்பு தோழர் கார்த்திகேயன் பார்க்கவிதை அவர்களும் சகோதரி விஜய் அவர்களும் மிகச்சிறப்பாக அந்த அமைப்பை வழிநடத்துகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 6 அமர்வு நடந்திருக்கிறது. 6வது அமர்வாக இந்த தை 3ஆம் நாள் திருப்பரங்குன்றத்துல விலை என்ற வார்த்தையை எடுத்துக்கொண்டு அது குறித்த உரையாடல்களை குழந்தைகளும் குடும்பமாக கலந்து கொண்டு ஒரு பெரிய நிகழ்வு நடத்தப்பட்டது. அந்த நிகழ்வில் நானும் கலந்து கொண்டு என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்தேன். அந்த கருத்துக்கள் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதனால் தான் அது குறித்து இங்க உரையாடலாம் இருக்கேன். மிக முக்கியமா விளையாட்டு குறித்து சங்க இலக்கியத்துல பெரிய இலக்கணமோ இல்லாட்டி பொருளோ எங்கேயும் சொல்லப்படல. தொல்காப்பியர் மெய்ப்பாடுகளை சொல்லும் போது உவகை தோன்றும் இடங்கள்னு ஒரு 4 இடங்களை வரிசைப்படுத்துகிறார். அதில் ஒன்றாக விளையாட்டை சொல்கிறார். விளையாட்டு ஒரு களம் உவகை தோன்றுவதற்கு தொல்காப்பியர் சொல்கிறார். மொழிஞாயிறு தேவநேய பாவனர் 1954 தமிழ்நாட்டின் விளையாட்டுகள் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட விளையாட்டுகள், நமக்கு தெரிஞ்ச தமிழர் விளையாட்டுகள் சொன்னோம்னா அதிகபட்சம் ஒரு 20-30 நம்ம தேங்கிடுவோம். அவர் 100க்கும் மேற்பட்ட விளையாட்டுகள் அந்த புத்தகத்தை வரிசைப்படுகிறார். அதுல அவர் விளையாட்டு என்பதற்கு ஒரு அழகான பொருள் தருகிறார். விலை என்பதே விருப்பம் என்ற பொருள். விலை விருப்பத்தின் அடிப்படையில் ஆடுகின்ற ஆட்டம் விளையாட்டு என்று அவர் பொருள் தருகிறார். ஆழ்ந்து நோக்கும் போது மிக சிறப்பாக சரியாக அது பொருந்துகிறது. நம்ம இன்னைக்கு விளைச்சல் சொல்றோம் இல்லையா, ஏதாவது ஒரு செயல் செய்து விட்டு அதோட விளைவு என்ன கேட்கிறோம் இல்லையா, இது எல்லாத்துக்குமே அது பொருந்துகிறது. தாவரங்களிலிருந்து இயற்கையிலிருந்து தானாகவே உணவு கிடைத்துக் கொண்டிருக்கும் போது மனிதன் ஒரு இடத்தில் தங்கி தனக்கு விருப்பமான தானியத்தை, தனக்கு விருப்பமான உணவை தானே விளைவித்துக் கொள்வதுதான். தனக்கு விருப்பமான ஒன்றை விளைவிக்கிறான், அதான் விலை. விருப்பமான ஒன்றை விளைவித்து அவன் உண்ண துவங்குவதுதான் நாகரிகத்தின் தொடக்கம். அதனால அது விளைச்சல் சொல்றோம். ஏதாவது ஒரு செயல் செய்து விட்டோம் என்றால் அதனுடைய பயன் என்ன, அதோட விளைவு எப்படி இருக்கும், நமக்கு ஒரு ஆவல் இருக்கும், ஒரு விருப்பம் இருக்கும். அதுதான் அதுக்கு பேர் விளைவு. மிக சரியாக மொழிஞாயிறு சொல்கிற பொருள் பொருந்துகிறது. அதே நேரத்துல தொல்காப்பியத்துல உரியியல்ல சொல்றாங்க, கெடவரல் பண்ணை ஆயிரண்டும் விளையாட்டு என்று தொல்காப்பியர் சொல்றாங்க. இந்த கெடவரல்ன்றது நிலம் சார்ந்த விளையாட்டாகவும் பண்ணை என்பது நீர் சார்ந்த விளையாட்டாகவும் சொல்வது. சங்க இலக்கியங்கள்ல பெரும்பாலும் கட்டமைக்கப்படுவது இந்த நிலம் சார்ந்த விளையாட்டு ஆண்களுக்காகவும் நீர் விளையாட்டு பெண்களுக்காகவும் கட்டமைக்கப்படுகிறது. இந்த கெடவரல் என்பதை ஆழ்ந்து நோக்கினால் நிலத்தில் கெடுதல் வரும்போது, கேடு வரும்போது தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு மனிதன் செய்கிற முயற்சிகளை பார்க்கிற குழந்தைகள் அதை போல செய்து விளையாடும் விளையாட்டு தான் கெடவரல். அது நிலத்தில் விளையாடுவது. உதாரணத்துக்கு விளையாடி கொண்டிருக்கும் போதோ இல்லாட்டி ஏதோ பயணித்துக் கொண்டிருக்கும் போதோ இல்லாட்டி வேட்டையாடி கொண்டிருக்கும் போதோ ஒரு விலங்கு ஓடி வருகிறது என்றால் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக ஓடி ஒளிவும் இல்லையா, அது ஒரு ஒளிந்து பிடித்து ஒரு விளையாட்டா மாறுது. ஓடி பிடித்து ஒரு விளையாட்டா மாறுது. போர்க்களத்துல சண்டையிட்டு எதிரியோடு விளையாடுவோம் இல்லையா, அது ஒரு விளையாட்டாக மாறுகிறது. இப்படி நிலத்தில் கேடு வரும்போது தான் பார்க்கிற செயல்களை எல்லாம் விளையாட்டாக தமிழன் கட்டமைத்திருக்கிறார். அதான் கெடவரல். பண்ணை என்ற சொல் வயலை குறிக்கும். இன்னைக்கும் அந்த பண்ணையை வைத்திருப்பவருக்கு பண்ணையா ஒரு சொல் நம்ம பழக்கத்துல பார்த்திருக்கோம். பண்ணை என்பது வயல், நீர் நிறைந்த பகுதி. அந்த பண்ணைகளில் நீரில் நடக்கிற விளையாட்டு எல்லாமே பண்ணை என்று தொல்காப்பியம் சொல்கிறது. நற்றினையில 95வது பாடல் ஒன்று சொல்கிறது. மந்தி குரங்கு இருக்கு இல்லையா, அது மரத்தின் விழுதுகளை பிடித்துக் கொண்டு, தாய் குரங்கு தன் குட்டி குரங்கை மடியில் வைத்துக் கொண்டு விழுதுகளை பிடித்துக் கொண்டு அப்படி தம்பி விளையாடுகிற ஆடல்களை குன்றத்தில் வாழ்கிற சிறுவர்கள், குறவர் சிறுவர்கள் பார்த்து அது போன்று இவர்களும் வாழ்கிறார்கள். இன்னைக்கும் நம்ம ஒரு ஆலமர விழுத பார்த்துட்டா உடனே போய் பிடிச்சு தொங்குவோம். அதோட நீட்சி தான் இது. அதே போல கிட்டிப்புள் வாழ்வோம் இல்லையா, ஒரு விளையாட்டு வெறும் விளையாட்டா இல்லாட்டி சொல்லோட ஒரு பொருளோட முடிஞ்சு போதானே இல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு நமக்கு தெரியுது. இதையும் சொல்வது மொழிஞாயிறு தேவநேய பவுனர் தான். அவருடைய புத்தகத்தில் அவர் சொல்றாரு, சில்லாங்குச்சி என்பது பாண்டிய நாட்டின் விளையாட்டு. கிட்டிப்புள் மாதிரியே தான் சில்லாங்குச்சி. ஒரு பக்கத்தில் அந்த குச்சியின் ஒரு முனை கூர்த்திட்டப்பட்டிருக்கும், அதை வைத்து அடிப்பது சில்லாங்குச்சி. அதுவே சோழ நாட்டில் பாத்தீங்கன்னா கிட்டி தாண்டவம் சொல்றோம், கில்லி தாண்டவம் சொல்றோம். 2 பக்கமும் அந்த குச்சி கூர்த்திட்டப்பட்டிருக்கும், அதை வைத்து அடிப்பது. கிட்டிப்புல் என்பதும் அதே பகுதிகளில் வழங்கப்படுகிற பெயர் தான். புல் என்றால் நமக்கு தெரியும் பறவை இனங்கள், புள்ளினங்கள் சொல்றோம் இல்லையா, பறவையை சொல்வது. ஒரு குச்சி பறவையை போல் அடித்து பறக்கப்படுவதால் அது கிட்டிப்புல் என்ற பெயர் வருது. ஒரு சொல்லுக்கு பின்னாடி எவ்வளவு ரசனையான, எவ்வளவு ஆழமான கருத்துக்கள். அப்ப ஒரு சொல்லின் மூலமாக எவ்வளவு செய்திகளும் எவ்வளவு தகவல்களும் நமக்கு கிடைக்குது பாருங்க. ஒண்ணுமில்ல, வழக்கு சொல்றது இல்லையா, விளையாட்டை செய்யாத வினையாயிரும் நம்ம சொல்றோம். இதற்கு பின்னாடி இருக்க அர்த்தத்தை பார்க்கும்போது கம்பராமாயண காலத்திலிருந்து, ராமாயண கதை வழியாக சொல்லப்பட்ட காலத்திலிருந்து
கம்பராமாயணத்துல ரொம்ப அழகா சொல்லுவாரு. ராமன் சிறு வயதில் செய்த விளையாட்டு தான் அவனுக்கு அவனுடைய அரச பதவியவே அங்கீகாரத்தவே தடுத்து நிறுத்தி அவனை காட்டுக்கு அனுப்பியது, வினையாக மாறியது என்று சொல்லுவார். எப்படின்னா கூனியை அறிமுகப்படுத்தும் போதே கம்பர் சொல்லுவார், கெடுமன கூனின்னு சொல்லுவார். அவள் இயல்பாகவே மனதளவிலும் அவள் கெடுதல் விளைவித்துக் கொள்வார். அப்படிப்பட்ட கூனியை சிறு வயதில் சிறுவனாக இருக்கும்போது ராமன் சும்மா இருக்க மாட்டான். அந்த மண் கட்டிகள் இல்லையா, சின்ன சின்ன உருளை கட்டிகள், அதை தூக்கி கூனியின் முதுகில் அடித்து விளையாடுவது. இதை வன்மமாக வஞ்சகமாக தன் மனதில் வைத்திருக்கிற கூனி ஒரு கட்டத்தில் ராமனை பழி வாங்குவதாக எண்ணி கைகைக்கு ஒரு ஆலோசனை சொல்லி அதன் மூலமாக அவன் அரச பதவியவே துறந்து காட்டுக்கு அனுப்புற அளவுக்கு அந்த விளையாட்டு விடையாக மாறியது என்பதை நம்ம பார்க்கிறோம். இன்னொரு பழமொழி ஒன்று இருக்கு, வண்ணான் சீலைக்கு வழக்கு இல்ல ஒரு பழமொழி இருக்கு. அது என்ன ஒண்ணும் இல்ல, ஓடி பிடிச்சி விளையாடும் போது தொட்டுட்டோம் இல்லையா, தொட்டா அவுட்டுன்னு நம்ம சொல்றோம். ஆனா அவன் என்ன சொல்றான், மெய்யை தொட வேண்டும், உடம்ப தொட வேண்டும், நீ சட்டையை தொடக்கூடாது, இது துவைக்கிறது, வண்ணான் துவைக்கிற துணி, வண்ணான் சீலைக்கு வழக்கு இல்ல, நீ தொட்டுட்டு சட்டையை தொட்டுட்டு என் மேல வழக்கு தொடக்கூடாது, நீ குற்றவாளி, உன்னை நான் முடிச்சிட்டேன், நீ தான் பட்டுன்னு சொல்லக்கூடாது. இன்னும் எவ்வளவு அழகா ஒரு சொலவரை ஒரு வழக்கு சொல் எவ்வளவு விஷயங்களை நமக்கு கற்றுத்தருகிறது பாருங்க. அப்ப விளையாட்டு இது குறித்து தமிழ் பயில பேசுகிற போது சகோதரி பிச்சி மிக அழகா ஒரு வார்த்தை சொன்னாங்க, விளையாட்டு குழந்தைகளுக்கு அறத்தை கற்றுத் தருகிறது சொன்னாங்க. எவ்வளவு அழகான சொல் பாருங்க. உண்மைக்கே தான் வகுப்பறைக்கு செல்வதற்கு முன் குழந்தை சமூகத்தில் தான் விளையாட போகிறது. கதவை தாண்டி வெளியில் போகிற குழந்தை சமூகத்தில் பார்க்கிற குழந்தைகளோடு விளையாடும் போதுதான் எது சரி, எது தப்பு, எது கெடுதல், எது நல்லதுன்னு தெரிந்து கொள்கிற இந்த சமூக கல்வியை குழந்தைக்கு விளையாட்டு தான் கற்றுத் தருகிறது. இன்றைய தலைமுறை குழந்தைகளை நாம் விளையாட விடாமல் வெறும் அலைபேசி வழியாக செல்போன்ல விளையாட வைப்பது என்பது எவ்வளவு பெரிய வரலாற்று பிழை என்பதை இப்போது உணர முடிகிறது. விளையாட்டின் வழியாக குழந்தைகளை அறமானவர்களாக மாற்றுவோம். நீங்கள் குழந்தைகளுக்கு அறம் கற்றுத்தர வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? குழந்தைகளை விளையாட விடுங்கள். நன்றி.